ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் டேஸ்ட்டான ஒரு சட்னி ரெசிபி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நான் 3 தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு டீஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 மூடி துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சமாக உடைச்ச பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தக்காளி பழம் வதக்கினதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஆறட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருந்த தக்காளி பழத்தை எடுத்து சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. தோசைக்கு, இட்லிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நான் இது கூட ஒரு முட்டை தோசை வச்சு சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.